بسم الله الرحمن الرحيم والفجر وليال عشر والشفع والوتر والليل إذا يسر هل في ذلك قسم لذي حجر ألم تر كيف فعل ربك بعاد إرم ذات العماد. السلام عليكم ورحمة الله وبركاته. கணிதத்திற்குரிய எல்லாம் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்த போர்கள், உம்மத்திற்கான விழிப்புணர்வு என்ன, ஆட்சியாளர்களுக்கான பாடம் என்ன என்கின்ற தலைப்பின் கீழே நாம் தொடராக உரை நிகழ்த்தி வருகிறோம். இதுவே நேற்றைய தினம் உங்களுக்கு மத்தியில் பேசுகின்ற பொழுது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏகத்துவ பிரச்சாரத்தை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்த நேரத்தில் இருந்து தனது சொந்த நாட்டை விட்டு வேறு நாட்டிற்கு இடம்பெயர்ந்ததற்கு பிறகும் அந்த எதிரிகளால் பெரிய அளவிலே தொல்லைப்படுத்தப்பட்டார்கள், துன்பப்படுத்தப்பட்டார்கள். பின்னர் அபூ சுஃபியானுடைய அந்த வாகன கூட்டத்தை மறிக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையில் எடுத்த நேரத்திலே அபூஜகளுடைய படை, மக்கத்து குறைஷியர்களுடைய படை நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக நிச்சயமான முறையிலே, கட்டாயமான முறையிலே ஒரு யுத்தத்தை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே பத்ர் என்ற ஒரு யுத்தத்தை நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் சந்தித்தார்கள். அப்படி ஒரு நிர்பந்தமான நிலையிலே ஒரு யுத்த களத்தை நபி பெருமானார் அவர்களும் நபி பெருமானாருடைய தோழர்களும் சந்தித்தாலும் அந்த போரில் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கற்பனை செய்து பார்க்க முடியாத ஒரு அச்ச உணர்வு ஒரு புறத்திலே இருந்தாலும், இஷாவுடைய தொழுகைக்கு பிறகு தொடங்கிய அந்த பிரார்த்தனையை நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகாலை ஃபஜ்ருடைய தொழுகை வரையிலே தொடர்ந்து என்ன செய்தார்கள்? அல்லாஹ்விடத்திலே அழுதபடியே கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். 1000 மாணவர்களை கொண்டு முகமதே உங்களுக்கு உதவுவோம் என்று அல்லாஹ் வாக்களித்ததற்கு பிறகும் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவா என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டே ஃபஜ்ர் வரை என்ன செய்தார்கள்? அந்த பிரார்த்தனையை நீட்டிக்கொண்டே வந்தார்கள். ஃபஜ்ருடைய நெருக்கத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்னால் இருந்து கட்டி அணைத்தபடி நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பதிய வைக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, போதும், ஒரு புறத்திலே அல்லாஹ் வாக்களித்து விட்டான், இன்னொரு புறத்திலே அல்லாஹ்வுடைய உதவி என்பது உங்களை தவிர வேற யாருக்கு இருக்க போது? நமக்கு தான் இருக்கும். கண்டிப்பா அல்லாஹ் நமக்கு உதவி புரிவான், வாங்க போதும் அப்படின்னு என்ன செய்வாங்க? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்னால் இருந்து கட்டி அணைத்து பின்னர் என்ன செய்வார்கள்? எழுந்து அழைத்து செல்வார்கள். அதுக்கு பிறகுதான் அந்த போருக்கான நிலைப்பாடுகள் எல்லாம் உருவாகிறது. அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்களுடைய தலைமையிலே அந்த மக்கள் எல்லாம் அணிவகுத்த நிலையில் என்ன செய்கிறார்கள்? யுத்த களத்தை முதலாக சந்திப்பதற்கு தயாராகிறார்கள். இப்படி தயாராகி அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதியை தந்து இந்த பத்ர் யுத்த களத்திலே 3000 மாணவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறக்கி வைத்து ஒருபடியாக அல்லாஹ் நபி பெருமானார் அவர்களுக்கு தந்த வாக்குறுதியை நிறைவேற்றி போர்க்களத்திலே வெற்றியை தந்து விடுகிறார். அப்படித்தானே? இது ஒரு பெரிய மனநிறைவாக, ஒரு பெரிய மன நிம்மதியாக நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆகி இருந்த நேரத்துல, சரி, ஒரு பக்கத்துல ஒரு சமுதாயத்தை நம்முடைய இரத்த பந்தங்களாக, இரத்த சொந்தங்களாக இருந்தாலும் கூட நமக்கு எதிராக களத்தில் நிற்கக்கூடிய அளவிற்கு வெறிபிடித்தவர்களாக இவர்கள் மாறிவிட்டாலும் இந்த யுத்த களத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தோல்வியை பரிசளிக்காமல் வெற்றியை பரிசளித்து விட்டான். இப்ப கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு பயம் ஏற்பட்டிருக்கும், இனிமே நம்ம வழிக்கு வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ண ஓட்டத்தோடு, ஒரு உணர்வோடு நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
பத்ர் யுத்தத்திற்கு பிறகு அந்த மதீனா நகரத்திலே அழகிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள். ஆனா இவர்களுடைய உணர்வெல்லாம் எப்படி இருக்கிறது என்றால், அது எப்படி நம்மளோடு சேர்ந்து வாழ்ந்தவர், நம்முடைய சமுதாயத்தை சார்ந்தவர் திடீர்னு ஒரு கொள்கையை கொண்டு வந்து சொல்றாரு. அதை ஆரம்ப காலத்திலே பலவீனமான மக்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டார்கள். பிற்காலத்திலே பெரிய பெரிய மக்கள் எல்லாம் அவருக்கு பின்னால் சென்று விட்டார்கள். அப்படிங்கிற ஒரு ஈகோ விஷயம் இருக்குதுல்ல, அது அவர்களை விடாமல் துரத்த வைக்கிறது. நபி பெருமானாரை துரத்த வைக்கிறது. நாடு கடந்ததற்கு பிறகும் கூட துரத்த வைக்கிறது. ஒரு யுத்தத்தை சந்தித்ததற்கு பிறகு நின்றுக்கணும்ல, சரி அல்லாஹ்வுடைய உதவி அவருக்கு இருக்குது போல, அதனாலதான் இந்த யுத்த காலத்துல நம்ம 1000 பேரு இருந்தாலும் கூட அவர் எண்ணிக்கையிலே குறைவுடையவராக 313 பேர் கொண்ட ஒரு யுத்த களத்தை சந்தித்தாலும் வெற்றி என்பது அவருக்குத்தான் கிடைத்தது அப்படிங்கிற புரிதல்ல அவங்க அமைதி ஆயிருக்கணும்ல. ஆனா அமைதி ஆகல. எப்படா அடுத்த வாய்ப்பு கிடைக்கும் என்று என்ன செய்தார்கள்? அந்த மக்கத்து குறைஷியர்கள், இணை வைப்பாளர்கள் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த சந்தர்ப்பத்திலாவது எப்படியாவது வீழ்த்தி விட வேண்டும் என்கின்ற எண்ண ஓட்டத்தோடு தான் என்ன செய்தார்கள்? அவர்களுடைய அடுத்த வாழ்க்கை முறையை அமைத்திருந்தார்கள். அப்படி அவர்களுடைய உள்ளத்தில் இருந்தபடி இரண்டாவது போராக உகது யுத்த களத்தை நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே மக்கத்து குறைஷியர்களான தன்னுடைய சொந்த மக்களோடு என்ன செய்கிறார்கள்? மீண்டும் ஒரு யுத்த களத்தை எதிர்கொள்கிறார்கள். இப்ப நம்ம யுத்தம் எப்படி நடந்துச்சு, யுத்தத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயங்களே சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா, இந்த செய்திகளின் வாயிலாக, இந்த யுத்த களத்தின் வாயிலாக நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்த அந்த யுத்த களங்கள் என்ன பாடத்தை இந்த உம்மத்துக்கு தருகிறது அப்படிங்கிற செய்திகளை சொல்ல முடியாமல் போய்விடும் என்பதற்காக நேரடியாகவே நான் என்ன செஞ்சிடறேன், அந்த உகது களத்துல நம்ம பெற வேண்டிய உகது யுத்த களத்தின் வாயிலாக நான் பெற வேண்டிய படிப்பினை என்ன என்பதை மட்டும் என்ன செய்யறேன், இந்த உரையின் வாயிலாக உங்களுக்கு மத்தியில நான் மையப்படுத்த விரும்புகிறேன். இப்ப 2வது யுத்த களத்துக்கு நபி பெருமானார் தயாராகி விட்டார்கள். எப்படி அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்களுடைய தலைமையிலே எல்லா தோழர்களையும் நிறுத்தி வைத்திருந்தார்களோ, அது போலவே உகது யுத்த களத்திற்கும் எல்லா நபி தோழர்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் தயாராக வைத்துக் கொண்டு என்ன செய்யறாங்கன்னா, யுத்தம் தயாராக போகிறது அப்படிங்கிற விஷயத்த அறிவிக்கிறாங்க. அப்புறம் அந்த படை வருகிறது, யுத்தம் நடக்கிறது. மக்கத்து குறைஷியர்களுக்கும் இணை வைப்பாளர்களுக்கும் நபி பெருமானார் அவர்களுக்கும் இடையிலே கடுமையான யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது ஒரு நபித்தோழர் என்ன செய்யறாருன்னா, கைகளிலே பேரித்தங்கனிகளை வைத்துக் கொண்டு அதை சாப்பிட்டுக் கொண்டு இருக்கிறார். யுத்தம் ஒரு பக்கத்தில் நடந்துகிட்டு இருக்குது. யுத்தம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இடத்துல நபி பெருமானாருடைய தோழர்களில் ஒருவர் என்ன செய்யறாரு, ஒரு பேரித்தங்கனிய கைகளிலே வைத்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். இப்ப கேட்கிறார் ரசூலுல்லாஹ், நிறைய பேர் இருந்தனாலதான் புரியுது, இந்த ஹதீஸ்லயே புரியுது. அவர் யுத்தம்னா என்னன்னு முதல் யுத்தத்தை பார்க்கலன்னு விளங்குது தானே. பத்ர் யுத்தத்துல கலந்திருந்தா இந்த கேள்வியை கேட்பாரா? பத்ர் யுத்தத்தை தாண்டிய உகது யுத்த களத்தில் எண்ணிக்கை அதிகமாகிறது. இன்னும் நிறைய பேர் இஸ்லாத்தை தழுவி இருக்கிறார்கள். அவர் இப்பதான் முதல்ல இது யுத்த களத்துக்கு வந்திருக்கிறாரு. கேள்வியிலே புரியுதுல. அப்படித்தான் ரசூலுல்லாஹ் கேட்கிறாரு. எப்படி கேட்கிறாருன்னா, நான் இந்த யுத்த களத்திலே மரணித்து விட்டால், யுத்தம்னா மரணிப்போங்கிறது தெரியுது அவருக்கு. 2 கூட்டத்தார் 2 சாரார் சண்டையிட்டு கொண்டால் மரணம் என்பது யதார்த்தமானதுதான், அது நடக்கும் அப்படிங்கிற புரிதலோட தான், ஒருவேளை செத்துட்டேன்னு வைங்களேன் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்கிறாரு. மரணிக்கிறதுனால எனக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்கிறாருல. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், உனக்கு சொர்க்கம் என்ன செய்யப்படும், பரிசாக தரப்படும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. இதுதான் நம்ம படிக்க வேண்டிய முதல் பாடம். முதல்ல யுத்த களத்துக்கு வர்றாரு. இந்த யுத்தத்துல நான் மௌத்தா போயிட்டா எனக்கு என்ன கிடைக்கும்னு கேட்கிறாரு. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் உனக்கு சொர்க்கம் தான் பரிசாக கிடைக்கும் என்று பதில் அளிக்கிறார்கள். அப்படியா, சொர்க்கமா அப்படின்னு அவர் இருக்கல. அந்த பாதி பேரித்தங்கனிகள் வாயில இருக்கிறது, மீதி வேறு பேரித்தங்கனிகள் கைகளில இருக்கிறது. கடிச்ச மாணிக்கே தான் கேட்கிறார். விளங்குதா உங்களுக்கு? அந்த கனிகளை கடித்தபடியே என்ன செய்கிறார் என்றால், அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து பதில் வந்த உடனே அந்த பேரித்தங்கனிகளை, பெரிய சாப்பாடு சாப்பிடல தானே, உண்டுக்கான பேரித்தங்கம் கனி அவ்வளவுதானே, பேரித்தம் பழம் பாதி வாயில இருக்கு, பாதி கையில இருக்கு. மீதியும் முழுங்கிட்டு யுத்த களத்துக்கு போலாம் தானே. ஆனா அவர் என்ன செய்யறாருன்னா, கடித்து கையில் இருக்கின்ற அந்த பேரித்தங்கனிகளை எல்லாம் தூரே எறிந்து விட்டு அந்த யுத்த களத்தில் என்ன செய்கிறார், களத்திலே குதிக்கிறார். குதிச்சு மரணிக்கவும் செய்கிறார். அப்ப அவர் சொல்லுகின்ற பொழுது என்ன சொல்றாருன்னா,
அல்லாஹ்வுடைய தூதர் பரிசாக தரப்படுவது சொர்க்கம் என்று சொல்லிவிட்டார்கள். இந்த பேரித்தங்கனிகளை உண்ணுகின்ற அந்த நேரத்தை கூட நான் என்ன செய்ய மாட்டேன், வீணாக்கிட மாட்டேன். இதுதான் படிப்பேன். விளங்குதா உங்களுக்கு? நேற்று கூட இந்த உரையை முடித்ததற்கு பிறகு என்னிடத்துல ஒரு சகோதரர் பாலஸ்தீன விஷயத்தை குறித்து கேட்டார். என்னதான் யுத்த காலத்துல பாலஸ்தீன மக்கள் நின்று கொண்டே இருந்தால் கூட அல்லாஹ்வுடைய உதவிங்கிறத பாக்குற மாதிரி ஒண்ணு இல்ல தானே. அதோட எண்ட் ஆஃப் த ரிசல்ட் தான் வெற்றியா இருக்கும். ஆனா களத்துல நிக்க என்ன செய்கிறார்கள், அவர்களை அல்லாஹ் வைக்கிறார், சண்டையிட்டு கொண்டே இருக்கிறார்கள். அப்படிங்கிற ஒரு அடிப்படை தானே இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு நெருடலாக இருக்கிறது. எவ்வளவு நாளைக்கு தாண்டா சண்டை பிடிக்கிறது? ஆங்கிலேயர் 200 ஆண்டுகளுக்கு நெருக்கமாக இந்த இந்திய நாட்டை ஆண்டான். 200 ஆண்டு காலமா பார்த்துக்கிட்டே இருந்தவங்க ஒரு காலகட்டத்திற்கு பிறகு 1945க்கு பிறகு இல்ல இது சரிப்பட்டு வராது, இவர்களுக்கு எதிராக களத்தில் நின்றே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்ததற்கு பிறகு வெள்ளையனே வெளியேறு நின்னாங்களா? ஜின்னா நின்னாரா? வள்ளல் ஹபீப் நின்னாரா? வாவு சிதம்பரனார் நின்னாரா? இப்படி களத்திலே மகாத்மா காந்தியடிகள் நின்னாரா? இப்படி எல்லாரும் நின்று ஒரு காலகட்டத்திலே அவர்களை விரட்டி விடுகிறார்கள். விளங்குதா உங்களுக்கு? இது மாதிரி ஒரு நிலை காலதாமதமாக கூட என்ன செய்யும், இந்த உம்மத்துக்கு மத்தியிலே நடக்கும். அப்ப காலதாமதமாக நடக்கும்னா அதுவரையும் வேதனையை அனுபவிச்சு தானே ஆகணும். அந்த வேதனையை சகித்துக் கொள்றதற்குல அதுதான் நமக்கான முதல் படிப்பு. அதுலதாங்க வெற்றி இருக்கு. எதுக்காக வாழ்றோம்? இப்ப எல்லாரும் இரவு தொழுகைக்கு எதுக்கு வந்திருக்கிறீங்க? எல்லாரும் எதுக்காக சாப்பிடாம பட்டினி கிடக்குறீங்க? எதுக்காக எல்லாரும் சாப்பிடாம தண்ணி குடிக்காம இந்த நோன்பை தொடர்ந்து எல்லா ஆண்டு காலத்திலும் நோற்று கொண்டு வருகிறீர்கள்? வெறுமனே மாளிகை தரப்படுகிறது என்பதற்காகவா? அப்படி கிடையாதுல. மாளிகை தரப்படுது, சொர்க்கத்துல தரப்படுகின்ற மாளிகையை மட்டும்தான் மனிதன் எதிர்பார்க்கிறான். அந்த உலகத்திலையும் அந்த மாளிகையை எதிர்பார்க்க தானே செய்யறான். கார் வேணும், பங்களா வேணும், பெரிய உத்தியோகம் வேணும், பெரிய அதிகாரம் வேணும், நமக்கு பிள்ளைகள் எல்லாம் வேணும் அப்படிங்கிற எல்லா தேடல்களும் இந்த உலகத்திலும் இருக்கிறது. அப்படித்தானே? வறுமையே இலக்கு என்று கொண்டிருந்தால் இதெல்லாம் தேடக்கூடாதுன்னு சொல்லல, இஸ்லாமும் சொல்லல, உரையின் வாயிலாக நானும் சொல்லல. ஆனால் வறுமைதான் இலக்குன்னா இது ஒண்ணும் மேற்று கிடையாதுங்கிற ஒரு உணர்வு வரணும் தானே. இந்த உலகத்துல கிடைக்கிற எதுவுமே பெருசு இல்லைங்கிற உணர்வு வரணும்ல. அது இந்த சகாபிக்கு வந்தது. அதனாலதான் என்ன சொல்றாருன்னா, அடிச்சா அடிச்சுட்டு போறான், செத்தா செத்துட்டு போறோம். அந்த உணர்வோடு எந்த களத்தை எல்லாம் நீங்கள் எதிர்கொள்கிறீர்களோ அதுதான் உங்களுக்கு மன அழுத்தத்தையும் பயத்தையும் தரவே தராது. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு பிரார்த்தனையை தொடர்ந்து செய்து கொண்டே வருவார்கள். இறைவா, பயம், வறுமை, அச்சம், கோழைத்தனம், கஞ்சத்தனம், அடக்குமுறை, மற்றவர்களின் அடிமைத்தனம் ஆகியவற்றை விட்டு நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த செய்தியும் இந்த பிரார்த்தனையும் அப்படிதான் நம்ம ஒப்பிட்டு பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்ப ஒரு மனிதரிடத்திலே சொர்க்கம் உனக்கு பரிசாக தரப்பட இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்படியானால் நாளை மறுமையிலே நான் அடைகின்ற அந்த சொர்க்கத்துக்காக இந்த பேரித்தங்கனிகளை உண்பதை, இந்த உண்ணுகின்ற நேரத்தை என்ன செய்ய மாட்டேன், பெருசா பார்க்க மாட்டேன். தூக்கி போட்டு உடனே நான் யுத்த காலத்துக்கு தயாராகிறேன்னு குதிக்கிறார்ல, குதித்தவுடன் அவர் என்ன செய்வார்னா வெட்டி வீழ்த்தப்படுகிறார். சண்டை போட்டிருப்பாரு, 1/4 மணி நேரம் போட்டிருக்கலாம், 1/2 மணி நேரம் போட்டிருக்கலாம், 1 மணி நேரம் போட்டிருக்கலாம், 2 மணி நேரம் போட்டிருக்கலாம், அல்லது ஒரு 4-5 மணி நேரம் கூட போட்டிருக்கலாம். அந்த யுத்த காலத்திலே எண்ட் ஆஃப் தி ரிசல்ட் அவருக்கு என்ன, மரணிச்சிட்டார். விளங்குதா உங்களுக்கு? நமது தாருஸ்ஸலாம் வாழ்வியல் பயிற்சி மையத்தில் இஸ்லாத்தை கற்க வருவோருக்கு உணவு, தங்குமிடம், ஹத்னா, அபிடவிட் மற்றும் பெயர் மாற்றம் உள்ளிட்ட அனைத்தையும் செய்து கொடுக்க நபர் ஒருவருக்கு ரூபாய் 15,000 செலவாகிறது. இறையருளால் அதற்குரிய வாய்ப்பும் வசதியும் பெற்றவர்கள் ஒருவருக்கோ இருவருக்கோ தம்மால் இயன்றவருக்கு பொறுப்பேற்று இப்பணியில் தம்மையும் இணைத்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இம்மையின் மூலம் மறுமையை வெல்லும் மகத்தான பணிகள் தொடர உங்கள் துஆக்களை கேட்கிறோம். சிந்தனை, செயல், பொருளாதாரம் உள்ளிட்ட அனைத்து வித ஒத்துழைப்பையும் உங்களிடம் எதிர்பார்க்கிறோம். உங்களுடைய ஜகாத் மற்றும் நன்கொடைகளை கீழ்கண்ட வங்கி கணக்கில் அனுப்பவும். இதுலதான் ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி தருகிறார்கள், மூமின்களுக்கு பாடம் சொல்லுகிறார்கள். நீ எதையுமே உனக்கு எதிரானதுன்னு நினைக்காத. உன் காலில் குத்துதுல ஒரு முள்ளு, அதுக்கு கூட அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், உன்னுடைய பாவத்தை மன்னித்து நாளை மறுமையிலே வெற்றி அடைவதற்கான ஒரு இடமாக அதை ஆக்கி வைத்து விட. நம்ம எல்லாரும் அப்படிதான் நினைக்கிறோம். நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன், கையை ஓங்கி பேசுறேன், ரொம்ப ஆக்ரோஷமா பேசுறேன், இந்த கையை இப்படி டப்புன்னு இப்படி அடிச்சிருச்சுன்னு வைங்க, இது எனக்கு வலிக்கதானே செய்யும்.
இது வழி இல்லாம இருக்காது தானே. இந்த வழியை கூட இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, நீங்க எல்லாரும் நான் பேசிட்டு வந்த பிறகு என்ன சொல்லுவீங்க, கொஞ்சம் பார்த்து பேசி இருக்க கூடாது பாய், கொஞ்சம் உணர்ச்சி வசப்படாம பேசி இருக்க கூடாது பாய், உங்க கை இடிக்கிற அளவுக்கு நீங்க இவ்வளவு ஆக்ரோஷமா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களிடத்துல வரும்ல. ஆனா இஸ்லாம் எனக்கு என்ன பாடம் நடத்துகிறது என்றால், அப்படி ஒரு வேளை உணர்ச்சி வசப்பட்டு பேசுகின்ற பொழுது என்னுடைய கைகள் இதில் இடித்து விடும் என்றால், இதற்கும் எனக்கு என்ன செய்யப்படுகிறது, நான் ஏற்கனவே செய்து வைத்த பாவம் ஒன்று மன்னிக்கப்படுகிறது. இதுதானே மன நிம்மதியை தரும், இதுதானே ஒரு மனிதனுக்கு மன நிறைவு தரும். என்னென்னமோ பண்ணி பாக்குறா, 2000 கோடி வச்சிருக்கிறா, 5000 கோடி வச்சிருக்கிறா, 10,000 கோடி வச்சிருக்கிறா, உலகையே ஆள்றா, நாட்டையே கட்டி இழுத்துக்கிட்டு போறா. ஆனாலும் அவனால நிம்மதியா இருக்க முடியுதா? நிம்மதியா இருக்க முடியல தானே. உலகத்துல எத்தனை பேர் இருக்கிறா? சில பேர் 2000 கோடி வச்சிருப்பா, ஆஸ்பத்திரியில படுத்த படுக்கையாவே இருக்கும். விளங்குது தானே. அப்ப இங்க எங்க நிறைகிறோம், மனிதன் எங்க நிறைகிறான்? இந்த உலகம் அதைத்தான் திரும்ப திரும்ப அல்லாஹ் சொல்லி தருகிறார். இந்த உலக வாழ்க்கை என்பது எப்படிப்பட்டது என்றால், ஒரு வீணு, ஒரு விளையாட்டு. நீ இதை போய் பெருசுன்னு நினைக்கிற, நாளைக்கு மறுமைக்கு வர போறீல, நாளைக்கு நான் உனக்கு பரிசா ஒரு சில விஷயங்களை தர போறேன்ல, அதுதான் நாளை மறுமையில என்னது உனக்கு சிறந்தது. இது நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலும் அல்லாஹ் சொல்லுகிறான். வல்லுகா வல்லைலி இதா சஜா அப்படின்னு ஒரு சூரா இருக்குதா, அந்த அத்தியாயத்தை எடுத்து நீங்க படிச்சு பாருங்க. வலல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா அப்படிங்கிற ரசூலுல்லாஹ் அல்லாஹ். விளங்குதா உங்களுக்கு? யுத்தத்தை செய்யவும் சொல்லிட்டு, இந்த உலக வாழ்க்கையிலே நீங்கள் பாதுகாப்பாக அல்லாவை வணங்க வேண்டும், மக்களை பாதுகாக்க வேண்டும், ஒரு தலைவராக மன்னராக ஆகிவிட்டதற்கு பிறகு இதுவெல்லாம் உங்கள் மீது கடமையாக இருக்கிறது என்று ஒரு புறத்திலே சட்டங்களை, வலியுறுத்தல்களை, வழிகாட்டுதல்களை அல்லாஹ் தந்தாலும் அப்பப்போ அல்லாஹ் நபி பெருமானாரிடத்திலே சொல்லுகிறான், நபியே இந்த உலக வாழ்க்கை நிஜம் கிடையாது. உங்களுக்கு அதான் முத பாடம். இதை நினைச்சிட்டோம்னா எவன் அடிச்சா நமக்கு பயம் வருமா? யாருனாலும் வாழ அடிச்சுட்டு போடா, நமக்கு போராடத்தான் கட்டளையிடப்பட்டிருக்கிறது, அடி வாங்கிக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்படி நீங்கள் உங்களுடைய உரிமைக்காக போராடுகின்ற பொழுது 2 விஷயத்தை இஸ்லாம் சொல்லி தருகிறது. இந்த உலக வாழ்க்கையை விட மறுமை வாழ்க்கையே சிறந்தது அப்படின்னு ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொல்லுகிறார். அதையே இந்த சகாபி கையில் எடுத்துக்கிறார். அப்படி நீங்கள் எடுத்து களத்தில் நிற்கின்ற பொழுது நிறைய சோதனைகளை சந்தித்தாலும் உங்க காலில் யார் போட்டா முள்ளு குத்த வைக்கிறா? அப்படி இல்ல தானே. யார ஆணியை போட்டு உங்க கையில குத்த வைக்கிறா? கத்திய வச்சு குத்த வருவா, வாளை எடுத்து உங்களை வெட்ட வருவா. நீங்க ரோட்ல செருப்பு போட்டு நடக்கிறீங்க, சில நேரங்கள்ல செருப்பு போடாம நடக்கிறீங்க, உங்க காலில் ஒரு முள்ளு குத்துதுல அதை கூட என்ன செஞ்சிட மாட்டான் அல்லாஹ், உங்களுக்கு வீணாக ஆக்கி விட மாட்டான். நாளை மறுமையிலே உங்களுக்கு அதற்கான பரிசும் அதற்கான கூலியும் என்ன செய்யப்படுகிறது, வழங்கப்படுகிறது. அப்படிங்கிற ஒரு அடிப்படையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதல்ல சொல்லி தருகிறான். ஒரு மூமினுடைய காலில் குத்துகின்ற அந்த முள்ளுட்பட அதற்கு பாவம் மன்னிக்கப்பட்டு நாளை மறுமையில் என்ன செய்யப்படுகிறது, கூலி தரப்படுகிறது. அப்ப நம்ம ரொம்ப புரியணும், இந்த உலகத்துல நடக்கிற எதுவுமே நமக்கு எதிராக நடக்கிற மாதிரி இருக்கு. நாளைக்கு உங்களுக்கு வெற்றி தரணும்ல, நாளைக்கு மறுமையில உங்களை சொர்க்கத்துக்குரிய மக்களாக அல்லாஹ் ஏற்கனவே விதியேட்டுல எழுதி வச்சதுனால இதையெல்லாம் தாங்குறீங்களான்னு பார்ப்போம், இதுல எல்லாம் நிக்கிறீங்களான்னு பார்ப்போம். அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை யார் ஏற்படுத்துகிறார் என்றால் அல்லாஹ் தான் ஏற்படுத்துகிறான். அதனால்தான் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான், யாருக்கு நற்செய்தி தெரியுமா அவர் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டாரு. உஹது யுத்த களத்தை முதலாக சந்திக்க துவங்கிய பொழுதே அவர் புரிந்து கொள்கிறார், மறுமைதான் முழுசு, மறுமையில கிடைக்கிற வெற்றி தான் முழுசு, சொர்க்கம் தான் முழுசு. அப்படிங்கிற அடிப்படை புரிஞ்சதுனாலதான் வேறு சில வசனங்களும் சேர்ந்து புரிந்து அவர் யுத்த களத்திலே உயிரை கொடுப்பதற்கு தயாராகி சகிதாகவே ஆகிறார். நான் தலைப்புக்கு வெளியே போறதா நீங்க நினைக்கலாம். என்ன விஷயம்னா, காலில் குத்துற முள் உட்பட சொல்றாங்களா. இன்னொரு செய்தி என்ன தெரியுமா, முள்ளுக்கும் கூலி, செத்துட்டீங்கன்னா ஷஹீது. விளங்குதா அவங்களுக்கு? எந்த ஷஹீது? பாலஸ்தீன மக்களை பார்த்து சொல்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? இப்ப ஈரான் அமெரிக்காவை, இஸ்ரேலை எதிர்கொண்டு கொண்டிருக்கிறது. அவன் அங்க இருந்து அடிக்கிறான், இவன் இங்க இருந்து திருப்பி அடிக்கிறானா. 40 சிறுமிகளுக்கு மேலாக ஈரானில என்ன செய்திருக்கிறார்கள், இழந்திருக்கிறார்கள். அப்படிதானே, இறந்துட்டாங்க, மரணிச்சுட்டாங்கிற செய்திகள் எல்லாம் ஊடகங்களின் வாயிலாக நமக்கு அங்கொன்றும் இங்கொன்றுமா கிடைக்கிறது தானே. இதுல என்ன நபி பெருமானார் நமக்கு சொல்லி தர்றாங்கன்னா, ஷஹீதுடைய அந்தஸ்து இருக்கிறது. அங்கேயும் பரிசுத்தான் இஸ்லாம் நமக்கு பத்தியிலே சொல்லுகிறார். அப்படிதானே, யுத்தக்கள பரிசு இல்ல, யுத்தக்களத்துல கலந்துக்கிடக்கூடிய மக்களுடைய ஷஹீதுடைய அந்தஸ்து இல்ல. ஒரு பெண் குழந்தை பெறுகிறாளா, பெறும்போது இறந்துட்டான்னு வைங்க, இந்த பெண் யாரு? ஷஹீது. விளங்குதா உங்களுக்கு? இந்த வேதனையை அல்லாஹ் உள்வாங்குகிறார். ஒரு பெண்
மனித குலத்தை பெருக்குவதற்காக பிள்ளை பாக்கியத்தை அடைகிறாள். அப்படிதானே? பெற்றெடுக்கிற எல்லா தாய்மார்களுமே பிள்ளையை பெற்றுட்டு இருந்துடுறாங்களா? லட்சத்துல ஒரு ஆளு, 1000த்துல ஒரு ஆளு, 10,000த்துல ஒரு ஆளு குழந்தை பெறுகின்ற பொழுது மரணித்து விடுகிறார்கள். பார்க்க முடியுது தானே? அதுக்கு அல்லாஹ் பரிசு தர்றா. யாரும் வருத்தப்பட்டு கூடாதுல. பிறக்கிற பிள்ளை அனாதையா பிறகு. அப்படிதானே? தாய் அன்பை விட, தகப்பனுடைய அன்பை விட தாயினுடைய அன்பு ஒரு மனிதனுக்கு தேவையானது, எதிர்பார்ப்புக்குரியது. அப்படிதானே? தகப்பனால எல்லாத்தையும் நிறைச்சிடவே முடியாது. தாய் தேவை. அப்படிதானே? தகப்பன் சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம், சாப்பாடு தான் வாங்கி கொடுக்க முடியும். நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம், அதுதான் அவனால செய்ய முடியும். நல்ல கல்வி கொடுக்கலாம், அதுதான் அவனால செய்ய முடியும். புரியுதா உங்களுக்கு? தாய் நிரப்புகின்ற இடத்தை இந்த உலகத்திலே யாருமே என்ன செய்ய முடியாது, நிரப்பவே முடியாது. அதனாலதான் அல்லாஹ் நபி பெருமானாரை பார்த்து பேசுகின்ற நேரத்துல, நபியே நீ அனாதையாக இருக்க கண்டு உன்னை அவன் அரவணைக்கவில்லையா அப்படிலாம் கேட்கிறான்ல. கேட்கிறானா? அதே வள்ளுவால கேட்கிறான். உங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையை விட மர்மை வாழ்க்கை தான் சிறந்ததுன்னு சொல்லிட்டு வந்தான்ல, அதே வள்ளுவா சூறால அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே உன்னை அனாதையாக இருக்க கண்டு. அப்படின்னா என்னங்க அர்த்தம்? பெரிய கோத்திரம், பெரிய குலம், எல்லாரும் கூட இருக்கிறாங்க. ஆனா அல்லாஹ் ரசூலுல்லாஹ்க்கு என்ன பேர் முதல்ல வைக்கிறா? நீ அனாதையா இருந்த அப்படிங்கிறா. என்ன அனாதை? தாய் இல்லை இல்லை. உங்களுக்கு பிறக்கும் போது தாய் என்ன செய்து விட்டார்கள்? இறந்து விட்டார்கள். பின்னர் சிறிது காலத்திலே தகப்பன் இறந்து விடுகிறார். அப்படிதானே? கண்ணாப்பா வளர்த்தா, தாத்தா வளர்த்தா அது வாழ்க்கை ஆயிருமா? தாய் மாதிரி ஒரு பிள்ளைய ஒரு ஒரு மனுஷன் பாத்துருவானா? தகப்ப மாதிரி பாத்துருவானா? அண்ணன் பாத்துருவான், தம்பி பாத்துருவான், பெரியமா பாத்துருவாங்க, சித்தி சாச்சி பாத்துருவாங்க. இப்படி எல்லாம் ஒரு புறம் இருந்தால் கூட பெத்த தாய் பார்த்த மாதிரி பாத்திர முடியாது இல்லைங்க. அப்படிதானே? அதனாலதான் அந்த புரிதல் தாய் வளர்க்கலன்னு தான் அந்த மாக்காக ரசூல்லா போய் கபூர்ல போய் என்ன செஞ்சாங்க? நின்னாங்க. யாரெல்லாம் மன்னிச்சிறேன், நான் வந்திருந்தா என் தாயிட்ட சொல்லி அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை என்கின்ற அந்த ஏகத்துவ கொள்கையை சொல்லி எப்படியாவது என் தாயை இந்த மார்க்கத்துக்குள்ள கொண்டு வந்திருப்பேனே. எனக்கு 40 வயசுலதான் தூதுத்துவம் கிடைச்சிச்சு, இறந்துட்டாங்களே, நாளைக்கு மறுமையில நான் அவங்கள்ட்ட நரகத்துல பாக்குறதா? இப்படி எல்லாம் அல்லாஹ்விடத்துல என்ன செஞ்சாங்க? அவங்க முறையிட்டாங்கன்னா தாய் அன்பு என்பது பிரதானமானது. விளங்குதா உங்களுக்கு? தாயினுடைய அன்பு என்பது ரொம்ப ரொம்ப பிரதானமானது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அதையெல்லாம் புரிஞ்சுதான் அந்த பிள்ளை ரொம்ப கஷ்டப்படும். பிள்ளை இல்லாம தாயாவது கண்ண மண்ணறைக்கு போயிடும். அப்படிதானே? கபிரிஸ்தானுக்கு போயிடும். பிள்ளை வெளியே எல்லா சோதனையும் சந்திப்பான் தானே. எல்லாத்துக்கும் சேர்த்து அல்லாஹ் என்ன செய்யறான்? இதுக்கு சின்ன பரிசு எல்லாம் கொடுக்க கூடாது, ஷஹீதுடைய அந்தஸ்து போ அப்படின்ட்டு அல்லாஹ். விளங்குதா உங்களுக்கு? 4 பேர் சேர்ந்து நண்பர்களாக டூர் போறீங்க, நிலநடுக்கம் வந்துருச்சு, பெரிய வெள்ளம் வந்துருச்சு. இடர்பாடுகளுக்கு இடையே சிக்கி எவர் மரணிக்கிறாரோ அவருக்கு என்ன? ஷஹீதுடைய அந்தஸ்துன்னு சொன்னாங்க. விளங்குதா உங்களுக்கு? இந்த புரிதலை எல்லா இடத்துலயும் அல்லாஹ் வச்சிருக்கிறா. நம்ம என்னமோ இவங்க துப்பாக்கியை வச்சு நம்மளை அடிக்க வர்றதுனால, கத்தி எடுத்து அருவாள் எடுத்து நம்மளை வெட்ட வர்றதுனால இது மட்டும்தான் மனிதன் சந்திக்கின்ற சோதனை துன்பம் என்கின்ற பார்வையில் என்று இங்கனக்குள்ளக்கே ஒரு வட்டம் போட்டு புலம்பிக்கிட்டே இருக்கிறா. விளங்குதா உங்களுக்கு? இது வல்ல. யாருமே உங்களை அடிக்க வராட்டினாலும் உங்களுக்கு மத்தியில இழப்புகள் என்பது இருந்து கொண்டே இருக்கும். அந்த பாடத்தை அல்லாஹ் நடத்துறான். வல்ல நபுலுவன்னக்கும் பிஷையின் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸி மினல் அம்வால் வல் அன்ஃபுஸி வஸ் ஸமராத் வபஸ்ஸிரி ஸாபிரின். ஓரளவு அச்சத்தாலும் பாடமே எப்படி துவங்குதுன்னு விளங்குதா உங்களுக்கு? ஓரளவு அச்சம் உன்னை உடைச்சிடும். நீ என்னமோ துப்பாக்கி தூக்கிட்டு வந்தாதாங்கிற. அதனாலதான் ரசூலுல்லாஹ் பிரார்த்தனை செய்தார்கள், இறைவா பயம், வறுமை, அச்சம், கோழைத்தனம் எல்லாத்துல இருந்து நான் என்ன செய்யறேன்? உன்கிட்ட பாதுகாப்பு தேடுகிறேன் என்கின்ற அடிப்படையை நபி பெருமானார் வைத்தார்கள். அப்ப நம்ம என்ன விளங்கணும்னா, இது எல்லாம் இந்த உலக வாழ்க்கை என்பது முடியக்கூடியது. அப்ப நம்ம படிக்க வேண்டிய பாடம் என்பது, வெளியில யார் என்ன செஞ்சாலும் நம்ம ஓரளவு அச்சத்தாலும் பசியாலும் உடல்களை சேதப்படுத்தியும் உடல்களை ஒண்ணுமில்லாம ஆக்கியும் பொருட்களை எடுத்தும் பொருளாதாரத்தை எடுக்கிறான்ல, நஷ்டத்தை தருவாங்க. மனுஷன் வீட்டை விட்டு வெளியே வராம முடங்கிடுவான். என்னப்பா வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேங்க, 2 லட்சம் ரூபாய் லாஸ் பாய் அப்படிமா. இது யார் ஏற்படுத்தினான்னு? நமக்கு எதிராக சதி செய்யக்கூடிய ஒரு கூட்டத்தார் தான் இந்த நஷ்டத்தை ஏற்படுத்தினார்களா? இல்ல தானே? நம்மளா ஒரு வியாபாரம் நடக்க வேண்டும், ஒரு வளர்ச்சியை அடைய வேண்டும், ஒரு குரோத் ரேட்டை நோக்கி போக வேண்டும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புல ஒரு வீடு கட்டணுங்கிற உலக வாழ்க்கையினுடைய தேடல்ல தானே இந்த நஷ்டம் நடந்தது. இப்படி கூட யாருமே உனக்கு எதிரியா இல்லாட்டினா கூட நான் என்ன பண்ணுவேன்? உனக்கு மத்தியில இந்த சோதனைகளை எல்லாம் தந்து கொண்டே இருப்பேன். யார் பொறுத்து கொள்கிறாரோ அவருக்குத்தான் என்ன இருக்கிறது? நற்செய்தி இருக்கிறது. தாவூத் நபி சமுதாயத்தை சொன்னான்ல அல்லாஹ்,
சகித்துக் கொள்வரோடு அல்லாஹ் இருக்கிறான்னு சொன்னால அதே மேட்டர் தான் நமக்கு சொல்றான், உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் சொல்றான். சோதனைகள் என்பது ஒரு தனி மனிதன் உருவாக்கி தருவதல்ல, அல்லாஹ்வுடைய ஏட்டில ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அது ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு எதிராக ஏவி விட்டதே யாருதான்? யாரு? அல்லாஹ் தான். அதை புரியணும்ல ஃபர்ஸ்ட். அவனை நமக்கு எதிராக எதிரியாக்குனது யாரு? அந்த உள்ளத்துல அந்த எண்ணத்தை அந்த தாட்டை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்தது யாரு? இந்த விதியை அல்லாஹ் லவ்ஃபுல் மஃபூல்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஏட்டில எழுதியது யாரு? இதுதான் முதல் பாடம். ஏன் இத முதல் பாடம் விளக்குதா? நம்ம ஏத்துக்கிடணும். அக்செப்டன்ஸ் இஸ் எ பீஸ். விளக்குதா உங்களுக்கு? ஏற்றுக்கொள்வதுதான் மன அமைதி. மன அமைதி என்பது ஏற்றுக்கொள்வதில் தான் இருக்கிறது. இந்த சகாபி செத்தா பரவாயில்ல, சொர்க்கம் கிடைக்குதுல, நாளைக்கு அல்லாஹ்வை சந்திக்க முடியுதுல, நாளைக்கு மறுமையில வெற்றி அடைய முடியுதுல அப்படிங்கிற ஒரு அடிப்படையை என்ன செய்தார்? இந்த உகது யுத்த களத்தை சந்தித்ததன் மூலமாக நமக்கு மத்தியிலே காட்டினார். இரண்டாவது செய்தி என்னன்னா, இரண்டாவது படிப்பினை என்னன்னா, ரசூல்லாட்ட சொல்றான் அல்லாஹ். இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பத்ர் யுத்த களத்துல பெரிய வெற்றியை அல்லாஹ்வுடைய புறத்துல இருந்து பார்த்துட்டாங்களா? இப்ப அனுபவம் தானே அறிவு. உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷனுக்கும் அனுபவம் தான் அறிவு. அப்படிதானே? புதுசா அறிவுன்னு ஒண்ணு இல்ல. ஐன்ஸ்டீன் புதுசா தான் சொன்னாரு, பிளாக் ஹோலை பத்தி சொன்னாரு, டைம் டிராவலை பத்தி சொன்னாரு. அது அல்லாம உலகத்தில் இருக்கின்ற எல்லா மனிதனுடைய அறிவு என்பது என்னன்னு கேட்டா, கடந்த காலத்திலே சந்தித்த அந்த அனுபவங்கள் இருக்கிறது, அந்த ஐம்புலனுடைய பதிவுகள் இருக்கிறது, அதுதான் அறிவு. அப்படிதானே? அதுல ரசூல்லா பத்ர்ல ஜெயிச்சிட்டோம்ல, கண்டிப்பா உகதுலையும் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு நினைச்சுட்டா யுத்த களத்தை சந்திக்கிறாங்களா? சில ரூல் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. இந்த ரூல் மீறப்பட்டது, அதனால் தோல்வியும் கிடைத்தது. இரண்டாவது பாடம், இரண்டாவது உம்மத்துக்கான விழிப்புணர்வு படிப்பினை என்னன்னு சொன்னா, வெற்றி என்பது தோல்வி என்பது, நான் யானைப்படையில சொன்னேன்ல, அதே மேட்டரை எனக்குள்ள பொருத்தி பாருங்களேன். வெற்றி என்பது தோல்வி என்பது நீ நம்பிக்கை கொண்டவன் நம்பிக்கை கொள்ளாதவன் என்பதை பொறுத்து அல்ல, அது அல்லாஹ்வுடைய தீர்மானத்தில் உள்ளது. இந்த பாடத்தை தான் அல்லாஹ் உம்மத்துக்கு இரண்டாவது நடத்துறான். விளங்குதா உங்களுக்கு? நீங்கள் அனாதை குழந்தைகளை ஆதரிக்க விரும்புகிறீர்களா? தந்தை இழந்து தரமான உணவின்றி நல்ல உடைகளின்றி சரியான வழிகாட்டுதலின்றி அனாதைகளாக வாழும் இந்த குழந்தைகளுக்கு உதவும் கரங்கள் தான் தாருல் இல்ம் உதவும் கரங்கள். அல்லாஹ்வின் உதவியால் 2010 10 குழந்தைகள் என்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த உதவும் கரங்கள் சமூகத்தில் கவனிப்பாரற்று அதிகரித்து வரும் அனாதை குழந்தைகளை கருத்தில் கொண்டு தற்போது 160 குழந்தைகளுக்கு மேல் பொறுப்படுத்தி செயல்பட்டு வருகிறது. இவர்களின் கண்ணீரை துடைத்திட நீங்கள் தாராளமாக உதவுங்கள். உங்கள் ஜகாத் மற்றும் சதக்காவை அனுப்ப வேண்டிய முகவரி தாருல் இல்ம், நம்பர் 64, பார்த்தசாரை தெரு, பழைய வண்ணாரப்பேட்டை, சென்னை 21. வெப்சைட் தாருல் இல்ம் hh.com. தொடர்புக்கு 9840725020 9600055060. இப்ப ரசூலுல்லாஹ் யுத்த களத்தை சந்தித்து விட்டார்கள், எதிரிகள் ஓடிவிட்டார்கள். எதிரிகள் ஓடிவிட்டதை பார்த்தவுடனே சில வரம்பு மீறல்கள் சகாபாக்களிடத்திலே நடைபெறுகிறது. தலைமைத்துவத்தை மீறுகிறார்கள். நபி பெருமானாருடைய சொல்லங்க மீறப்படுகிறது. மீறப்படுதா? திருப்பி போன படை ஓடி போச்சுல, அந்த ஓடி போன படை திருப்பி வந்துரும். ரசூலுல்லாஹ் தாக்குறது வந்துருமா? பேலன்ஸே பண்ண முடியாது. ஜெயிச்சுட்டோம் நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன செய்யறா? எய்தாப்புல வந்து நிக்கிறா. வில் எய்கிற அந்த வீரர்கள் எல்லாம் ஒரு புறத்திலிருந்து அகன்று போய் விடுகிறார்கள். காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் களத்தை குதிரைப்படையை திருப்புகிறார். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிலை குலைகிறார்கள். தல்கா பின் உபைதுல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபி தோழரு செயல் இழந்த கைகளோடு, அப்படின்னா என்ன? ஏற்கனவே ஒரு கையோ 2 கையோ வெட்டிட்டாங்கன்னு அர்த்தம். அப்படிதானே? செயல் இழந்த கைகளோடு ரசூலுல்லாவை பாதுகாக்கிறார். ரசூலுல்லாவை வெட்டிடக்கூடாது. ரசூலுல்லாஹ் இவர் கை போயிருச்சு, இப்ப ரசூலுல்லாஹ் வெட்டப்பட்ட கூடாது. அவர் லீடரு, தலைவர், தூதரு, உயிரை விட பெருசானவரு. அவரை கட்டி பிடிச்சி எப்படியான செய்யறாரு? பேலன்ஸ் பண்றாரா? இதுக்கு இடையில அபுத்தல்கா, நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கீங்க, பைருகா தோட்டம், அந்த செய்தியெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களே. அந்த அபுத்தல்கா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தோல் கேடயத்தால் நபிகளாரை பாதுகாத்தார்கள். இந்த ஹதீஸ்களை எல்லாம் தொகுத்த மக்களுக்கு அல்லாஹ் பெரிய கூலியை வழங்கணுங்க. எவ்வளவு தெளிவா எழுதி இருக்கிறாங்க பாத்தீங்களா? இரும்பு கவசம் கிடையாது, தோல் கேடயம். இரும்பு இரும்பு விளங்குதா உங்களுக்கு? அருவாளை வச்சு வெட்டினா எதுலங்க படாது? இரும்பு கவசமா இருந்தா வெட்டு உழுவாது. இரும்பு கவசம் கூட இல்லைங்க. ரசூலுல்லாஹ் 2வது யுத்தத்தை சந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. விளங்குதா உங்களுக்கு? தோல் பை அதானே இருந்துச்சு அவங்கள்ட்ட. ஒட்டகத்தினுடைய தோல், மாட்டினுடைய தோல், ஆட்டினுடைய தோல், இதானே அவங்களுடைய பெரும்பான்மையான இதா எதுவா இருந்துச்சு? இதானே இருந்துச்சு. நிராயுதபாணிகளாக இருந்தார்கள், பெரிய பொருளாதாரத்திற்கு உரியவர்களாக இல்லை. எல்லாத்தையும் மக்கால விட்டுட்டு என்ன செஞ்சாங்க? இங்க வந்து நின்னாங்கிற வரலாறுகளை எல்லாம்
பார்க்க முடிகிறது. அவர்கிட்ட இருக்கிறதே ஒரு தோல் கேடயம். அந்த தோல் கேடயத்தை வைத்து நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாக்கிறார்கள். இப்படி 2 பேர் பாதுகாக்கிறாங்களா, இது மாதிரி இன்னும் சில நபி தோழர்களும் பாதுகாக்கிறார்கள். பாதுகாக்கும் போது அவன் தான் கட்டுமையா தாக்குறானே, வெட்டுறானே, ரசூலுல்லாஹ்வுடைய பல்லெல்லாம் உடைக்கப்பட்டுருச்சு. பல்ல உடைச்சிட்டாங்க, தாடையில வெட்டிட்டாங்க. தாடைனா தெரியல உங்களுக்கு, இந்த இடம், இந்த இடத்துல என்ன செஞ்சுட்டான், இப்படி வெட்டிட்டான். வெட்டுனா ரசூலுல்லாஹ்வுக்கு கட்டுமையா ரத்தம் போகுது, பல்லெல்லாம் உடைஞ்சு போயிருச்சு, ரசூலுல்லாஹ்வுடைய தாடையெல்லாம் வெட்டுப்பட்டு தொங்குகிறது. இப்ப ரசூலுல்லாஹ் மனிதனாக என்ன சொல்லுங்க, ஏற்கனவே ஒரு அனுபவம் இருக்குதுல, அல்லாஹ் 1000 மாணவர்களை தந்து உதவுவேன்னா, 3000 மாணவர்களை தந்து உதவுவேன்னா, தேவைப்பட்டால் போர்க்களை அறிந்த 5000 மாணவர்களை தந்து உதவுவேன்னு சொன்னா இப்ப உதவ மாட்டானா? பத்ர் யுத்த களத்துல அடியே உழுவல. ரசூலுல்லாஹ் விளங்குதா உங்களுக்கு? பத்ர் யுத்த களத்துல நபி பெருமானாருக்கு அடியே விழுகல. அப்பொழுது நம் இறைவன் நமக்கு உதவி விட்ட பொழுது இப்ப அடிச்சுட்டா அல்லாஹ்வுக்கு எவ்வளவு கோவம் வரும். அந்த புரிதல் தப்பாங்க, இந்த பார்வை தப்பா. ரசூலுல்லாஹ் அப்படி நினைச்சது தப்பா. நான் அடி வாங்காம இருக்கும் போதே அல்லாஹ் 1000 மாணவரை இறக்கி விட்டானே, என்னை அடிச்சிட்டீங்களே, வெட்டிட்டீங்களே, ரத்தம் ஓடுது, இப்ப அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமலா இருக்கும் அப்படின்ட்டு என்ன வார்த்தையை சொல்லுவாங்கன்னா, நல்லா கவனிங்களேன், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவார்கள், இந்த யுத்த களத்திலே இவர்கள் எப்படி வெற்றி பெறுவார்கள், அல்லாஹ் நிச்சயமாக அவர்கள் மீது கோபம் அடைந்து விட்டார். பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றாங்க, கோபம் அடைவான்னா வேற, கலங்குது அவங்களுக்கு. பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றாங்க, கோபம் அடைந்து விட்டான், அதனால இப்ப இவர்கள் தோத்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்களா ரசூலுல்லாஹ்? எப்படிப்பட்ட மன உளைச்சல் நீங்க பாருங்களேன். இதுதான் உம்மத்துக்கான பாடம். பெருமை வந்துடவே கூடாது. நீங்கள் நம்பிக்கை கொண்டவர் என்பதற்காகவும் பெருமை என்ன செய்து விடக்கூடாது, உங்களுக்கு வந்து விடக்கூடாது. நீங்கள் ஆட்சி அதிகாரத்திலே மிகப்பெரிய கட்டிலே அமர்ந்து விட்டாலும் கூட உங்களுக்கு பெருமை என்பது அணு அளவு கூட என்ன செய்து விடக்கூடாது, வந்து விடவே கூடாது. அப்படிங்கிற அடிப்படையை இந்த செய்தியின் மூலமாக அல்லாஹ் நமக்கு சொல்லி தருகிறான். லைஸலக்க மின்னல் அம்ரி ஷைஉன். ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு சொல்றான், முகமதே, அதிகாரத்தில் உமக்கு பங்கு இல்லை. எப்படிப்பட்ட இடத்துல எப்படிப்பட்ட வார்த்தை விளங்குதா? நம்பிக்கையில தான் சொல்றாங்க, நம்பிக்கை இல்லாமையா சொல்றாங்க, ஆணவத்திலேயா சொல்றாங்க. நான் அல்லாஹ்வுடைய தூதரு, என்னையவே வெட்டிட்டாங்க, என்னுடைய தாடைகள் எல்லாம் உடைக்கப்பட்டு, பற்கள் எல்லாம் உடைக்கப்பட்டு ரத்தம் ஓடுகிறது, பத்ர் யுத்த களத்திலே நான் வெற்றி தரப்பட்டிருக்கிறேன், இப்ப எப்படி அல்லாஹ்வுடைய உதவி இல்லாம இருக்கும் அப்படிங்கிற அர்த்தத்துல சொன்னாங்கல்ல. இதுக்கு அல்லாஹ் சொல்றான், முகமதே, அதிகாரத்தில் உமக்கு ஏதுமில்லை, அவ் யதூபா அலைஹிம், அவன் அவர்களை மன்னிக்கலாம். விளங்குதா உங்களுக்கு? யார மன்னிக்கலாம்? ரசூலுல்லாஹ்வை வெட்டுறதுக்கு வந்தான்ல, அவனை அல்லாஹ் மன்னிக்கலாம். நாடுனா மன்னிப்பான். எவ்வளவு பெரிய மேட்ரு விளங்குதா உங்களுக்கு? இதுதான் உம்மத்துக்கான படிப்பினை. இதுக்கு நமக்கு ஒரு எவிடன்ஸே இருக்குது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல உள்ளதை நம்மளால உரச முடியல, ஒப்பிட முடியல. பாபர் மசூதியை ஒருத்தர் இடிச்சாரா? பன்வீர் சிங்கா இடிச்சாரா? இடிச்சாரு தானே. கடைசியவர்கள் அந்த பாபர் மசூதியை, பள்ளிவாசலை இடிப்பதற்கு களத்திலே நின்ற நேரத்துல அவரும் ஒரு மிக முக்கியமான ஒரு சூத்திரதாரியாக இந்த களத்திலே நின்றார், அப்படித்தானே? ஆனா அல்லாஹ் அவரை மன்னிச்சுட்டானா? 90 பள்ளிவாசலா? 90 பள்ளிவாசலுக்கு நெருக்கமாக இந்த இந்தியாவுல பள்ளிவாசலை கட்டி விட்டார். விளங்குதா அவங்களுக்கு? நம்ம என்ன பார்க்க கூடாது, இவன் பாபர் மசூதியை இடிச்சவன், அதனால இஸ்லாத்தை தழுவ மாட்டான், காலித் பின் வலீது அப்படி ஆள் தானே. நாளைக்கு சொல்லும் போது உங்களுக்கு விளங்கும். உஹது யுத்த காலத்துல 70 சகாபாக்கள் வெட்டப்பட்டார்களே. நபி நேத்து நான் கொஞ்சம் தப்பா சொல்லிட்டேன். 70 மனிதர்கள் பத்ர் யுத்த களத்திலே எதிரிகள் சபையில் வெட்டப்பட்டார்கள். நம்ம பக்கம் 14 பேர் தான். நம்ம பக்கம் 14 பேர் தான். உஹது யுத்த களத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய படையில 70 பேர் என்ன செய்யப்பட்டார்கள், வெட்டப்பட்டார்கள், மரணித்து விட்டார்கள். இதுல பெரிய பங்கு யார் வச்சிருந்தாருன்னா, காலித் பின் வலீது தான் என்ன செஞ்சாரு, வகித்தார். விளங்குதா உங்களுக்கு? காலித் பின் வலீது பிற்காலத்துல என்ன பேர் வாங்குறாருன்னா, அல்லாஹ்வுடைய போர்வாள். முதல்ல அல்லாஹ்வுடைய எதிரி, அப்படிதானே? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்லுகின்ற மனிதர்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருப்பவர் யார் என்றால் இந்த காலித் பின் வலீது தான் என்று வரலாற்றிலே பதிவு பெற்ற அவர் பின்னாளிலே என்ன பேரை வாங்குகிறார் என்றால், இவர் அல்லாஹ்வுடைய போர்வாள். இவர் யுத்த களத்துக்கு வந்தால் நிச்சயமாக அந்த யுத்த களம் சூப்பரா இருக்கும். வெற்றி தோல்வி 2வது. அந்த களத்துல ரொம்ப பயம் இல்லாம எதிர்கொண்டு எதிரிகளை பெரிய அளவுல கருவறுக்கிற ஒரு திறமை வாய்ந்த ஒரு தலைவராக என்ன செய்கிறார், இந்த காலித் பின் படை தளபதியாக இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை அல்லாஹ் சொல்லுகிறது தான். இதை நான் உதாரணமா சொல்றேன். அப்ப பன்வீர் சிங் மாறிட்டாரு தானே.
பாபர் மசூதியை இடிக்கிற காலத்துல இந்த மாதிரி தரல. அதைத்தான் அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்லி தர்றான். உங்களை இவங்களுக்கு எதிராக போய் ஏகத்துவத்தை சொல்ல சொல்லி அவங்க கேட்க மாட்டேன்னு சொல்லி அடிச்சுட்டாங்கிறதுக்காக அவங்க எல்லாரும் தோத்துருவாங்கன்னா என்ன செய்யக்கூடாது, நீங்க சொல்லக்கூடாது. நம்ம ரொம்ப டார்க்கா இருக்கணும். நம்மளோட தொழுகையை நிலைநாட்டுறாங்கல்ல வேற கொள்கைக்காரர்கள், அவர்களிடத்துல இணை வைப்பு இருக்கிறது, தர்கா வழிபாடு இருக்கிறது, தாயத்து தகட அம்சங்கள் இருக்கிறது, சூனியத்தை உண்மை என்று நம்புகின்ற அந்த சிந்தனைகள் இருக்கிறது. அவங்கள கூட இன்னைக்கு நம்ம எப்படி நடத்துறோம் தானே. என்னமோ நமக்கு நேர்வழி கிடைச்சிருச்சுன்னு நம்ம வானத்துல இருந்து குதிச்ச மாணிக்கு நம்ம இன்னைக்கு பேசுகின்ற நிலையெல்லாம் இன்னைக்கு சமூகத்திலே உருவாகி இருக்கின்ற அடிப்படைகளை பார்க்க முடியுதுல. அப்படி கிடையாது. அல்லாஹ் நாடுனா உங்களை தூக்கி அங்க போட்டுருவான், அவங்கள தூக்கி இங்க போட்டுருவான். அந்த வரலாறை நபி பெருமானார் இடத்துல அல்லாஹ் சொல்லுகிறான். அவ் யத்துபா அலைஹிம், அவன் அவர்களை மன்னிக்கலாம், அவ் அத்விபகும், அவர்களை தண்டிக்கலாம். ரெண்டுமே சாய்ஸ் அப்படிங்கிறான் அல்லாஹ். நான் மன்னிப்பனா தண்டிப்பனாங்கிறது என்ன செய்யாது நபியே, உனக்கு தெரியாது. அது என்னுடைய முடிவில் இருக்கிறது, என்னுடைய அதிகாரத்தில் இருக்கிறது. ஏன் தண்டிப்பேன்னு சொல்றேன் தெரியுமா? ரொம்ப நுணுக்கமா பேசுறாங்க அல்லாஹ். ஃபைன்னகும் லாலிமூன், அவர்கள் அநீதி இழைத்தவர்கள் என்பதால் தண்டிச்சாலும் தண்டிப்பேன். மன்னிக்கிறேன் அப்படின்னா அநீதி இழைத்தவர்கள் சொல்றான அல்லாவே ஒத்துக்கிறான்ல, அவன் அநீதி இழைத்தவன் என்பதால் அநீதி இழைத்த அனைவரையுமே நான் தண்டிக்கத்தான் செய்வேன் என்று என்ன செய்யக்கூடாது, முகமதே நீ நினைத்துக் கொள்ளக்கூடாது. அதிகாரத்துல உனக்கு பங்கு கிடையாது. நான் யாரை மன்னிக்கணும் யாரை தண்டிக்கணுங்கிற முடிவு என்ன செய்கிறது, என்னிடத்தில் இருக்கிறது என்கின்ற அடிப்படையெல்லாம் அல்லாஹ் என்ன செய்கிறான். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த உஹது யுத்த களத்தின் வாயிலாக நபி பெருமானார் தாக்கப்பட்ட நேரத்தில் இந்த செய்திகளை சொல்லித் தருவது இந்த உம்மத்துக்கான 2வது படிப்பினை. நம்ம எல்லா இடத்துலயுமே என்ன செய்யணும், அல்லாஹ்வை தான் சார்ந்திருக்க வேண்டும். அல்லாஹ்வை மீறி நம்முடைய வார்த்தைகள் அல்லாஹ் உள்ளடக்கி தானே சொல்றாங்க, அல்லாஹ் சேர்த்து தானே இதுல சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ் கழிச்சிட்டு சொல்லல. அல்லாஹ் கோவப்பட்டுருவான். நான் கோவப்படுறேன்னு சொன்னாங்க, என்னை வெட்டி விட்டீர்கள் நான் கோவப்படுகிறேன், என்னுடைய படை உங்களை சும்மா விடாது அப்படியா சொன்னாங்க. அல்லாஹ் கோவப்பட்டுருவான், அதனால அல்லாஹ் உதவி செய்வான். பத்ர் யுத்த களத்துல நடந்த மாதிரியே உஹது யுத்த களத்துல என்ன செய்ய போறீங்க, தோக்க போறீங்கன்னு தானே சொன்னாங்க. கரெக்ட் தானே, ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தானே, நம்ம பார்வையில கரெக்ட் தானே, அல்லாஹ்வுடைய பார்வையில அது தப்பு அப்படிங்கிற ஒரு அடிப்படை புரிந்து கொள்ள வேண்டும். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், பின் விளைவுகளை பற்றி சிந்திக்காமல் ஒரு மனிதன் சில வார்த்தைகளை பேசி விடுகிறான், அதன் காரணமாக கிழக்குக்கும் மேற்குக்கும் இடைப்பட்ட தூரத்திலே அவன் நரகத்திற்கு தூக்கி எறியப்படுகிறான். வழங்குதா உங்களுக்கு? அதான் அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த உம்மத்துக்கான பாடமாக சொல்லி தருகிறான். நீங்க உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தையை என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது. எல்லா இடத்துலையும் அல்லாஹ்வைத்தான் நீங்கள் என்ன செய்ய வேண்டி இருக்கிறது, முன்னிறுத்த வேண்டி இருக்கிறது. அப்படி முன்னிறுத்தி அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லி தந்த பாடங்களை படித்து வாழ்கின்ற நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆக்கி வைப்பானாக. வாகுறுதுவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.